நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 37வது தசகம். ஸ்ரீ கண்ணன் திருவவதாரம். முன்னுரை. மெய்ப்பொருள் அறிவோம். சச்சிதானந்தமே வடிவெடுத்த ஹரியான ஸ்ரீ குருவாயூரப்பா, முன்பு தேவர்கட்கும் அசுரர்கட்கும் நடந்த போரிலே தேவர்கட்கு உதவி புரிய வேண்டிய அசுரர்களை பகவானாகிய குருவாயூரப்பனே கொன்று வீழ்த்தினீர். எனினும் காலநேமி முதலிய பலர் எஞ்சிய புண்ணிய பாவங்களுக்கு ஆட்பட்டு உத்தமகதியான மோட்சத்தை அடையவே இல்லை. ஆகவே அவர்கள் மண்ணுலகில் கம்சன் முதலிய அசுரர்களாக பிறக்கவே அவர்கள் சுமை தாங்க இயலாது பெரிதும் வருந்திய நிலைமகள் முன்பே அங்கு வந்து கூடியிருந்த தேவர்களோடு சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மதேவரிடம் சென்றாள். பிரம்மதேவரே, கஷ்டம் கஷ்டம், தீயோரின் பெருஞ்சுமை தாங்க இயலாது மிக்க வருந்தி ஆவரண ஜலத்திலே மூழ்க இருக்கும் என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, என் இழிந்த நிலையை இந்த தேவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று புலம்பி மெய்மறந்த நிலையிலே நிற்கும் நிலைமகளை கண்ட பிரம்மதேவர் சுற்றிலும் கூடி நிற்கும் தேவர்களின் முகங்களையும் பார்த்துவிட்டு, ஹரியான ஸ்ரீ குருவாயூரப்பா, இதற்கு ஒரே தீர்வு மகாவிஷ்ணுவால் தான் முடியும் என்று குருவாயூரப்பனை நோக்கி பிரம்மதேவர் தியானம் செய்தார் அல்லவா. தியானத்திலே அனைத்தையும் நேரிலே கண்ட பிரம்மதேவர் வானவர்களை நோக்கி, தேவர்களே, பூமி தேவி கூறியது அனைத்தும் உண்மையே. பூமி தேவியையும் உங்களையும் காப்பாற்ற வல்லவர் ஸ்ரீ லக்ஷ்மிபதியான ஸ்ரீ ஹரியே. ஆகவே நாம் அனைவரும் ஸ்ரீ பரமசிவனை முன்னிட்டு கொண்டு திருப்பார் கடல் சென்று ஸ்ரீமன் நாராயணனை துதிப்போம் என்று கூறியதும் அனைவரும் வேகமாக பகவானின் இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தார்கள். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. தென்றல் காற்று வீசுவதால் இனிமையாக விளங்கும் திருப்பார் கடலின் கரையை அடைந்த பிரம்மா முதலிய தேவர்கள் பகவானது திருவடி தாமரைகளையே மனதிலே தியானித்தார்கள். அப்பொழுது பிரம்மதேவர் பகவானின் திருவாக்கை உள்ளத்தில் உணர்ந்து, பகவான் என்னிடம் எதை கூறினாரோ அதையே கூறுகிறேன், கேளுங்கள் என்று கூறி அனைவரையும் மகிழ்வித்தார். என்ன கூறியிருப்பார்? தேவர்களுக்கும் பூமி பிராட்டிக்கும் கம்சன் முதலிய கொடிய அரசர்களால் ஏற்பட்டுள்ள துன்பத்தை நான் அறிவேன். அதை போக்குவிப்பதற்காக எனது சம்பூர்ண கலைகளுடன் யாதவ குலத்திலே அவதரிக்கப் போகிறேன். தேவர்கள் தத்தம் அம்சங்களுடன் விருச்சினி குலத்திலே பிறக்கட்டும். தேவ மாதர்களும் எனக்கு பணிவிடை செய்வதற்காக பூமியிலே பிறக்கட்டும் என்று பகவானது கட்டளையை பிரம்மதேவர் கூறினார். ஈசனே, செவிக்கு இன்னமுதம் போன்ற பகவானது திருவாய்மொழியை கேட்டு பகவானது அருளால் மனநிறைவடைந்த தேவர்கள் அனைவரும் உள்ளத்தில் கவலை நீங்கி திரும்பிச் சென்றனர். குருவாயூரப்பா, தங்களது சாநியத்தினால் மிக்க புனிதமடைந்ததும் புகழ்பெற்றதுமான மதுராபுரியிலே அரசனாக விளங்கிய சூரசேரனது புதல்வரான வசுதேவர் தேவகனது புதல்வியான சௌபாகியவதி தேவகியை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்த பின் தேவகியின் உடன் பிறந்தோனான கம்சன் மணமக்கள் இருவரையும் பெருமைப்படுத்த எண்ணி அவர்களை தேரிலே ஏற்றிக்கொண்டு தானே தேரோட்டியாக தேரை செலுத்தினான். அப்பொழுது வழியிலே மிக கொடியவனான, உன்னை இவளது 8வது குழந்தை கொல்லப்போகிறான், அந்தோ பரிதாபம் என்று விண்ணில் பகவானது வானொலி எழுந்தது. அதை கேட்டு மிகவும் பயந்த கம்சன் அருகிலிருந்த தேவகியை கொல்ல கத்தியை எடுத்தான். தீய புத்தி கம்சன் அவளது கூந்தலை பற்றி கொள்ளவே வசுதேவர் நெடுநேரம் இனிய சொற்களால் அமைதியுறச் செய்தும் அவன் தேவகியின் கூந்தலை விடுத்தான் இல்லை. அப்போது வசுதேவர் அவளுக்கு பிறக்கும் குழந்தைகளை அவனிடம் ஒப்படைப்பதாக கூறவே அவன் தேவகியை விடுத்து மகிழ்ச்சியுடன் தன் அரண்மனை சென்றான். முதலில் பிறந்த பகவானின் சகோதரனை தான் கூறியபடியே கம்சனிடம் வசுதேவர் ஒப்படைத்த பொழுது அவன் அன்பு கொண்டு அதை கொல்லவில்லை. தேவனே, கொடியவரது மனமும் சில சமயம் அருள் நிறைந்ததாகத்தான் காணப்படுகிறது. அப்பொழுது பகவானின் திருவுள்ளப்படி நாரத முனிவர் போஜமன்னனாகிய கம்சனிடம் சென்று, பிரபுவே, நீங்களோ அசுரர்கள்,
யாதவர்களோ தேவர்கள். இதை நீர் அறியவில்லையா? மாயாவியான ஸ்ரீஹரி தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி உன்னை கொல்ல அவதரிக்கப் போகிறார் என்று கூறினார். நாரதர் கழகம் நன்மையில்தானே முடியும். இதை கேட்டு கம்சன் யாதவர்களை அவர்களுடைய இருப்பிடங்களிலிருந்து விரட்டினான். வசுதேவரது மக்களையும் கொன்றான். மாதவா, 7வது கர்ப்பமாக ஆதிசேஷன் வந்தபின் பகவானது கட்டளைக்கிணங்க யோகமாயை அந்த 7வது கர்ப்பத்தை வசுதேவரது மூத்த மனைவியான ரோஹிணியின் வயிற்றிலே கொண்டு போய் சேர்த்தாள். இது யோகமாயையின் திருவிளையாடல் அல்லவா? பிறகு சச்சிதானந்த வடிவினரான பகவான் தேவர்கள் துதிக்க தேவகியின் திருவயிற்றிலே புகுந்து கொண்டார். அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்த ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூரப்பா, எனது நோய்களை நீக்கி அருளி சிறந்த பக்தியை தந்திரள வேண்டும் என்று நம் நாராயண பட்டத்திரி வேண்டிக்கொண்டு இந்த அழகான தசகத்தை அருமையாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.